வணக்கம் தமிழா. நம்ம சேனலில் எல்ஜி 43 4K டிவியோட குட்டி அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஷார்ட் டைம்லேயே 50,000க்கு மேலே ரிவ்யூஸ் போயிருந்துச்சு. அதில் ஒருத்தர் ஃபுல் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த டிவி சர்ச் பண்ண எல்லாத்துக்கும் இந்த டிவி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது ஒரு அல்ட்ரா ஹெச்டி டிவி அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 4K கண்டென்ட்லாம் பார்க்கும்போது ஒரு வியூ ஆங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் விவிட் கலர்ஸ் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ அதை எடுத்து கொடுக்கும். அது இல்லாமல் 4K அப்ஸ்கேலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் வீடியோ வந்தாலும் 4K லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். டிவியோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டீரியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செவுத்தோட பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த டிசைன். இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் போயிட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா 5 4K டெக்னாலஜி ஏஐ ப்ராசஸர் ஜென்ரேஷன் 7 கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு பிக்சர் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கலர் கான்ட்ராஸ்ட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குது. உங்களோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இதுலேயே நீங்கள் வந்து ஹோம், ஆஃபீஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இன்பில்டாகவே இருக்குது. இதில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 1200 அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பில்டின் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட், ஆப்பிள் ஹோம் கிட், ஆப்பிள் ஏர்பிளேன்னு சொல்லிட்டு எல்லா சப்போர்ட்டும் அவைலபிள் இருக்குது. HDR 10 Pro யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாத்துமே ஸ்மூத்னஸ் தான் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேமிங்க்கு செம்மையான டிவிங்க. நீங்கள் ஒரு கேமிங் பிளேயர் இல்லை PS5 யூஸ் பண்ணுறீங்க, இது மாதிரி கேமிங் கன்சோல்ஸ்லாம் எதுவும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது செம்மையான டிவி. அந்த லேட்டன்சிலாம் கண்டிப்பாக இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸாக ரன் பண்ணி கொடுக்கும். இதில் செட்டிங்ஸில் போய்ட்டோம் அப்படின்னா பிக்சர் மோட்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மோட் கொடுத்துருக்காங்க. இதில் விவிட் மோட், ஸ்டாண்டர்ட் மோடு, ஃபில்ம் மேக்கர் மோட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் என்ன பிக்சர் வியூ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். அந்த பிக்சரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதோட சவுண்ட் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறதாலும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை ஏஐ சவுண்ட் ப்ரோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ சவுண்ட் ப்ரோங்கிறது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி ஃபுல் டிவிலேருந்து வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா குழந்தைங்க டிவி நிறைய நேரம் பார்க்குறாங்க அப்படின்னா ஐ கேர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூ லைட்டை கம்மி பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் டிவி பார்க்கலாம். இந்த டிவியை பர்சனலைஸ்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு செட்டிங்ஸ்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் டிவி எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ஹாட் கீஸ்லாம் நம்ம ரிமோட்லேயே செட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ சவுண்ட் ப்ரோ டெக்னாலஜி இல்லாமல் ஏஐ அக்வாஸ்டிக் டியூனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ரிமோட்டை எங்கே வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு ட்ராவல் ஆகும். இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபேமிலி செட்டிங்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது. இது ஃபேமிலி செட்டிங்ஸ் மோடுங்கிறது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எவ்வளோ நேரம் டிவி பார்க்கணும், எவ்வளோ சவுண்ட் வைக்கணும், எவ்வளோ என்ன மோடில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக செட் பண்ணுறது அந்த ஃபேமிலி செட்டிங்ஸ் மோடு. யூசேஜ் டைம் லிமிட், ஐ கேர் மோடு, அதுக்கப்புறம் வால்யூம் லிமிட் மோடு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் டிவி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக மானிட்டர் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் ரிப்போர்ட் மோடு இதில் அவைலபிள் இருக்குது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் நம்ம டிவி வச்சுக்க முடியும். குழந்தைங்க ரொம்ப நேரம் பார்க்காத அளவுக்கும் சவுண்ட் அதிகமாக கேட்காத அளவுக்கும். ஃபஸ்ட்டே பார்த்தோம்னாலே இது வந்து கேமிங்க்கு ரொம்ப சூப்பரான டிவிங்கும் போது நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் PS5ல கேமிங் கன்சோல் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேம் ஆப்டிமைசருங்கிற செட்டிங்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேட்டன்சி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எனர்ஜி சேவிங்ஸ் மோடு இருக்குது. இதை மோடு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பவர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 வருஷத்துக்கு அன்லிமிட்டட் சாஃப்ட்வேர் அப்டேட் அதில் அவைலபிள் இருக்குது. கனெக்டிவிட்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா 3 HDMI போர்ட், 2 USB போர்ட், ஒரு HDMI போர்ட்டில் EARC சப்போர்ட்டோட அவைலபிள் இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப்டிக்கல் அவுட்டும் அவைலபிள் இருக்குது. இந்த டிவியோட காஸ்ட் 35,990 வரும். ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மேக் பண்ணி போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.